செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, ஆனால் டைமே இல்லையே, இப்படி நிறைய பேர் சொல்கிறத எல்லாரும் கேட்டிருப்போம். யாருக்காவது 24 மணி நேரத்துக்கு கூடுதலாக நேரம் இருக்குதா? எனக்கு 24 மணி நேரம், அது அவருக்கு 25 மணி நேரம் அப்படின்னு யாருக்காக இருக்குதா? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அது யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்? 24 மணி நேரம் இருக்குதே. ஆனால் 24 மணி நேரம் போதாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய. இப்படி நினைக்கிறவங்க எல்லாரையுமே அவங்க செய்கிற வேலையை ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் அவங்க உருப்படியாக செஞ்ச வேலையாக இருக்கும். மிச்சம் 22 மணி நேரம் நாங்கள் உருப்படியாக அந்த வேலையை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இருக்கிற ஒரு சிக்கலான விஷயம். இந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்கான வழிமுறை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லி பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பதிவு கொடுப்போம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குமே 25 மணி நேரம் இல்லைங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். ஆனால் சிலர் இந்த 24 மணி நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி தாங்கள் நினைச்சதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறது, எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இதையும் செய்ய முடியாமல் அதையும் செய்ய முடியாமல் குழம்பி போய் எதையும் செய்யாமல் கடைசியில் நான் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் நேரமே கிடைக்கல அப்படிங்கிற ஒற்றை பதிலில் வந்து நிற்பாங்க. அதுக்கு தான் 4 அருமையான பாயிண்ட்களோட நான் அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் அவன் பரீட்சைக்கு படிக்கிறான். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தான்னா ஒரு 10-50 பாடம் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அவனால் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இல்லையா? அப்போது எது முதல்ல படிக்க வேண்டிய பாடம், எது 2வது படிக்க வேண்டிய பாடம், எது 3வது படிக்கணும், எது 4வது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடங்களுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து அவனாவே ஒரு ஆர்டருக்கு வந்துடுவான். வந்து அதன்படி படிப்பான். இப்படி படித்தா தான் அவன் எல்லா பாடத்தையும் படித்து முடிக்க முடியும். மாறா எந்த பாடத்தை படிக்கிறேன்னு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு படித்தாங்கன்னு வச்சுங்க, பாடங்களை முழுமையாக படிக்கவே முடியாது. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் தாங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு எது முதல்ல செய்ய வேண்டியது, எது அடுத்து செய்ய வேண்டியது அப்படிங்கிற தெளிவு அது முக்கியமானது. இந்த தெளிவிலிருந்து நம்ம முன்னாடி இருக்கிற வேலைகளை ஒரு 10 வேலை இருக்குதுன்னு வச்சுங்க, இதை முதல்ல செய்யலாம், இது 2வது செய்யலாம் அப்படிங்கிற தெளிவான பிரிப்பு நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னா எல்லா வேலையும் விரைவிலே நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒன்றா படிக்கிட்டு வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் முக்கியமானது இது, இதை முதல்ல செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒழுங்குக்கு நம்ம வந்துடுவோம். அப்படி வந்துட்டோம்னாலே கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சது மாதிரி தான். அப்போது நம்ம சொல்கிற முதல் பாயிண்ட் இதுதான். நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும் அதை முதல்ல எது ப்ரியாரிட்டியில் முதன்மையானது அப்படிங்கிறத ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துடுங்க. கடைசியில் செய்ய வேண்டிய வேலையை முதல்லையும், முதல்ல செய்ய வேண்டிய வேலையை கடைசிலையும் செஞ்சீங்க அப்படின்னா வேலையும் முழுமையாக இருக்காது, நேரமும் கிடைக்காது, அந்த வேலையினால் ஏற்படக்கூடிய விளைவு அதுவும் ஒழுங்காக இருக்காது. அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எது முதன்மையானது அப்படின்னு பார்க்கணும். இதுதான் முதல் பாயிண்ட். அடுத்து என்னென்னா திட்டமிடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் திட்டமிடாமல் எந்த வேலையை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை அப்படின்னு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேலையை எப்போ செய்கிறது, எந்த நேரத்தில் செஞ்சால் அதுக்கு பொருத்தமாக இருக்கும், அதுக்கான துணைக்கருவிகள்லாம் சரியாக இருக்குதா, இதையெல்லாம் ஒரு முன் தயாரிப்போட திட்டமிட்டு அதை குறிப்பாக எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையில் எந்த தடங்களும் இல்லாமல் சுலபமாக முடியும். ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ கல்யாணத்துக்கு நிறைய பேர் கூப்பிட வேண்டியிருக்கும். அப்போ இவங்களை கூப்பிடணும், அவங்கள கூப்பிடணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்னு கல்யாண வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை வரும். நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வேலை மறந்து போகும்.
இப்படி நிறைய குழப்பங்கள் வரும். இதனால் நிறைய திருமணங்களில் சண்டையே வந்துருக்கு. இப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முறையாக எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிடணும், அதுக்கடுத்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தை இத்தனாம் தேதி காலையில் இதை செய்யணும், மத்தியானம் இதை செய்யணும், இரவில் இந்த வேலையை செய்யணும், இந்த தேதியில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முறையாக திட்டமிட்டு எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. எந்த வேலையும் மறந்துடாமல் எல்லா வேலையும் சிறப்பாக நடந்து முடியும். அப்போ இதுதான் 2வது பாயிண்ட். எந்த வேலையும் முறையாக திட்டமிட்டு எழுதி வச்சுக்கிடுங்க. அப்படி எழுதி வச்சுட்டீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து எப்படி செய்கிறது? ஒரு வேலையை செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அப்படியே நம்மளே செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் பிறருடைய உதவியையும் கேட்டுக்கலாம். ஒரு வேலையை பற்றி ஒரு மூளை சிந்திக்கிறதை விட 4 மூளை சிந்திச்சது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒரு வேலையை 2 கை செய்கிறதுக்கு பதிலாக 8 கை செஞ்சது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வேலையை ஒரு வேலை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பார்க்காம அதை பகுதி பகுதியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம், இல்லை வேறு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஒரு பகுதியை கொடுத்து இந்த பகுதியை நீங்கள் அதை செஞ்சு முடி அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய வேலையை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பழக்கம் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு இன்னும் பலப்படும். ஒரு புத்தகம் இருக்குது, 300-400 பக்கம் இருக்குது. அதை பார்த்த உடனே ஒரு மலைப்பு வரும். உலகான இருக்குது, இதை எப்போ படித்து முடிக்கிறது அப்படின்னு நினைக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம், காலையில் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் தினசரி இந்த நேரத்தில் ஒரு 10 பக்கமாக நான் படித்து புரிஞ்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரே மாதத்தில் அந்த புக்கு முடிஞ்சிடும், படித்து முடிச்சிருக்கலாம். அப்போது எந்த ஒரு வேலையுமே நுணுக்கமாக பார்த்து அதை பகுத்து முடிஞ்சால் நீங்களே செய்கிறது, இல்லை வாய்ப்பு இருந்ததுன்னா பிறர்கிட்டையும் கொடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கிறது. இப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த வேலை முடியும். அப்போ இதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டு பரிசீலனை செய்கிறது. நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடாது. அதான் முறையாக பரிசீலிக்கணும். மனுஷங்க தவறு செய்யக்கூடியவங்க தான். நிறைய வேலையில் நிறைய பேருக்கு தவறு வருது. வேலையில் தவறு ஏற்படுறதுங்கிறது இயல்பானது. தவறே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கவே முடியாது. அப்படி நினைக்கிறது சரியும் இல்லை. ஆனால் தவறு செய்கிறது தப்பே இல்லைங்க. ஆனால் எது தப்பு அப்படின்னா ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. அது ரொம்ப தப்பு இல்லைங்களா? முதல் தடவை ஒரு தவறு நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியலை இது, அப்போ இது நம்ம சரியாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரும். ஆனால் அதே தப்பை திரும்ப ஒர்க்க பண்ணுறோன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பொருள்? அப்போ செய்கிற வேலையில் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு நாள்னு வச்சுக்கணுங்களேன். அப்போ இன்றைக்கி நான் ஒரு 5 வேலை செய்கிறது அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. அப்போ அந்த நாளுடைய கடைசியில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம 5 வேலை செஞ்சோமா, என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சோம், என்னென்ன வேலைலாம் பாக்கி இருக்குது, அப்போ செஞ்சு முடித்த வேலைகள்லாம் எப்படி செஞ்சோம், அது சரியானதா தப்பானதா, அதில் எதுவும் பிரச்சனை இருக்குதா, அப்போ இப்படி ஒரு தப்பு வந்திருக்குன்னா இந்த தப்புக்கு என்ன காரணம், இப்படிலாம் நம்ம யோசித்தோன்னு வச்சுங்க, அந்த காரணம் தெளிவாக தெரியும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே காரணத்தை மீண்டும் நம்ம செய்ய மாட்டோம், மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டோம். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, தவறு செய்கிறதெல்லாம் தப்பே இல்லைங்க, அதை திரும்ப திரும்ப செய்கிறது தான் தப்புன்னு சொன்னேன். இந்த மாதிரி பரிசீலனை பண்ணணும் அப்படின்னா எந்த தப்புமே திரும்ப திரும்ப நடக்காது. ஒரு தப்பு திரும்ப திரும்ப நடக்காது அப்படின்னா அந்த வேலை ரொம்ப சிறப்பான வேலையாக, ரொம்ப அனுபவம் வாய்ந்த வேலையாக, ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிக்கிற, ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிக்கிற வேலையாக மாறிடும். கிரிக்கெட் வீரர்கள்லாம் பார்த்துருக்கலாம். அவங்கெல்லாம் ஒவ்வொரு மேட்ச் ஆடி முடிச்சுட்டு வந்த உடனே உட்காந்து பார்ப்பாங்க. அவங்க ஆடின மேட்சை அவங்களே திரும்ப பார்ப்பாங்க. பார்த்து கோச்சும் அவங்களும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன தப்பு நடந்தது, இந்த பாலை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இந்த கேட்சை நீங்கள் ஏன் மிஸ் பண்ணீங்க, இந்த பாலை இப்படி ஆடி இருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது அடுத்த மேட்ச்சில் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இது உதவும். அப்போ பரிசீலனை செய்கிறது அப்படிங்கிறது இதனால் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அப்போ இதுதாங்க இந்த 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம தெளிவாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா எனக்கு இன்னும் நேரம் நிறைய மிச்சம் இருக்குதுங்க. எதுவும் வேலை செய்யணுமா, உங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்தால போய் நம்ம கேட்கலாம். அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம். முக்கியமாக நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி நிறைய வேலை கிடக்குதுங்க, எனக்கு நேரமே பத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ்,
நான் சொல்கிறேன் சரிதானே? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி.